வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம புதினா சீசன் டைம் போது பார்த்தீங்கன்னா கம்மியான ரூபாய்க்கு ஒரு கட்டு புதினாவை கொடுத்துருவாங்க. என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம், எப்போ பார்த்தாலும் சாதம் கலந்துட்டுருக்கோம், போர் அடிக்கும். அதுக்கு பதில் இந்த மாதிரி புதினா பொடி செய்து வச்சுக்கலாம். புதினாவை நல்லா ஆஞ்சி க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது நான் உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகா, கொஞ்சம் புதினா க்ளீன் பண்ணி வச்சது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த உளுத்தம்பருப்பையும் கடலைப்பருப்பையும் இந்த சின்ன கரண்டியால் தான் நான் எடுத்து வச்சுருக்கேன். அந்த சின்ன கரண்டி ஃபுல்லாக நான் உளுத்தம்பருப்பும் கடலைப்பருப்பும் எடுத்திருக்கேன். மிளகா பார்த்தீங்கன்னா ரேஷன் மிளகா தான், ஒரு 15 மிளகா போட்டிருப்பேன், சமக்காரம். அப்புறம் புளி பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு லெமன் சைஸ் புளி, சின்னதாக ஒரு கட்டி பெருங்காய கட்டி. இப்போ ஒரு இரும்பு வானிலையை நம்ம போட்டுக்க போகிறோம். இரும்பு வானிலையை போட்டுட்டு அதில் ரீஃபைண்ட் ஆயிலோ இல்லை கடலெண்ணெயோ நம்ம விட்டுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு எண்ணெய் சூடானதும் நம்ம பெருங்காயத்தை போட்டு அதுக்கப்புறம் கடலைப்பருப்பை, உளுத்தம்பருப்பை போட்டு நம்ம ஃபஸ்ட்டு வதக்கிட போகிறோம். ஏன்னா பெருங்காயம் அந்த எண்ணெயில் சூடுலேயே நல்லா பொரிஞ்சிடும். இப்போ இவங்கள போட்ட உடனே நல்லா காஞ்ச மிளகா 15 வச்சுருக்கேன் பாருங்கள், அவங்களையும் போட்டு நல்லா வதக்கி விட்றேன். கூடவே சேர்த்து புளியும் போட்டு வதக்கிட போகிறோம் நம்ம. இப்போ இவங்க 4 பேரையும் நம்ம ஒன்றா வதக்கிறோம் பாருங்கள். புளியும் போட்டு நான் வதக்கிறேன். புளியை மட்டும் கடைசியாக இறக்கரைச்சே போடுங்க. ஏன்னா ரொம்ப ஃப்ரை ஆக வேண்டாம். புளி கொஞ்சம் மீடியமாக செவக்க வரும்பொழுது புளியை போட்டு ஒரு நல்லா ஒரு பெரட்டுன்னு அந்த எண்ணெயில் போட்டு பெரட்டி எடுத்துருங்க. இப்போ மீதி எண்ணெய் அந்த வானிலையில் இருக்குது. அதே வானிலையிலேயே புதினாவை போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. புதினாவை எண்ணெயில் வதக்கிறதுனா 1 வாரம் இருக்கும். எண்ணெயில் வதக்காமல் வெயிலில் காய வச்சு பொடி அரைச்சிங்கன்னா நம்ம வருஷத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் 1 வாரத்துக்காக எண்ணெயில் போட்டு நல்லா புதினாவை வதக்கிட்டேன். நல்லா சுருளாக வதக்கணுங்க. நம்ம எப்படி தொகையலுக்கு நம்ம எப்படி வதக்குவோமோ அது போல் புதினாவை நல்லா சுருளாக வதக்குங்க. இப்போ புதினா நல்லா சுருளாக வதங்கி ரெடி ஆயாச்சு. எவ்வளோ அழகாக சூப்பராக சுருண்டு வந்துடுச்சு பாருங்கள். அவ்வளோ புதினாவும் துளியோண்டு ஆயிடுச்சு. இப்போ நம்ம மிக்சி ஜாரில் உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகா, புளி, உப்பு, பெருங்காயம் இவங்க எல்லாத்தையும் நல்லா பொடியாக அரைச்சிக்க போகிறோம். இந்த பதத்துக்கு இது பொடியாக அரைச்சிட்ட பிறகு இப்போ தான் நம்ம வதக்கி வச்ச புதினாவை நம்ம போட்டு நம்ம இதில் மிக்சியில் ஒரு சுற்றி எடுத்தோம்னா இந்த மாதிரி சூப்பரான புதினா பொடி ரெடி ஆகிடும். இப்போ நம்ம பொடி ரெடி ஆயாச்சு. சூடாக தட்டில் சாதத்தை போட போகிறோம். ஆவி பறக்க சுட 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 நம்ம புதினாவை நம்ம எப்படி சாப்பிட்றதுன்னு பார்க்கலாம் பாருங்கள். தட்டில் சுட சுட சாதம். அதுக்கப்புறம் அவங்க தலை மேலே நம்ம கொஞ்சோண்டு எண்ணெயை விட போகிறோம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக புதினா பொடியை போட போகிறோம்.